இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 10. இப்போ சம்மை ரீட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க. சிமி அண்டு சோனு ரெண்டு பேருமே எஸ்ஸாக இருக்கிறதுனால சிமி அண்டு சோனு ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:1. The profit and loss account of the firm for the year ending 31st March 2020 shows a net profit of rupees 1,50,000. Prepare the profit and loss appropriation account and partners current account. அப்போ இங்கே கேட்டிருக்கிறது current account. Okay. By taking into consideration the following information. 1. Partners capital on 1st January 2019. Simi 30,000, Sonu 60,000. கரண்ட் அக்கௌண்ட் பேலன்சஸ் அப்போ ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 1, 2019. சிமி 30,000 கிரெடிட் சைடு, சோனு ருபீஸ் 15,000 கிரெடிட் சைடு. அப்போ ரெண்டுமே கிரெடிட் சைடு தான். பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸ் டூரிங் த இயர் அமௌண்டட் ருபீஸ் சிமி 20,000 அண்ட் சோனு ருபீஸ் 15,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வாஸ் அலௌடு அட் 5% per annum. Interest on drawings was to be charged at 6% per annum at an average of 6 months. அவனே கொடுத்துட்டான் 6 months, அதாவது 6 divided by 12 போடணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கும் போது. பார்ட்னர் சேலரிஸ் சிமி 12,000 அண்ட் சோனு ருபீஸ் 9,000. இப்போ முதல்ல நம்ம எப்பொழுதுமே போடுற மாதிரி ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் பை நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,50,000. அடுத்தது நமக்கு கடைசியில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதாவது சிமி 20,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/12 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 600. அதே மாதிரி சோனுக்கு பொறுத்த வரைக்கும் 15,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/12 எவ்வளோ அமௌண்ட்னா 450. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் 1,050. இப்போ பாக்கி எல்லாமே டெபிட் சைடில். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சிமியுடைய கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 30,000 இன்ட்டு 5/100 எவ்வளோ அமௌண்ட்னா 1,500. அதே மாதிரி சோனோடது கேபிட்டல் அமௌண்ட் 60,000 இன்ட்டு 5/100. அப்போ சோனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,000. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் 4,500. இதில் முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ பார்ட்னர்ஸு நேம் கொடுத்துருக்கோம் பாருங்களேன், சிமி. இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது சும்மா சிம்மின்னு இருந்ததுன்னா சிமி கேபிட்டல்னு அர்த்தம். அதே மாதிரி சோனுனா சோனு கேபிட்டல்னு அர்த்தம். ஆனால் இந்த கணக்கில் கரண்ட் அக்கௌண்ட்டு இருக்கிற காரணத்தினால அப்போ சிம்மி கரண்ட் அக்கௌண்ட், அதே மாதிரி சோனும் கரண்ட் அக்கௌண்ட். அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி அதாவது இந்த சம்பளை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அக்கௌண்ட், அதாவது ஃபிக்ஸட் கேபிட்டல்னு கொடுத்துருக்க காரணத்தினால கரண்ட் அக்கௌண்ட் வந்தாவே கேபிட்டல் என்ற வார்த்தை, அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு வரக்கூடாது பார்ட்னர்ஸுக்கு எல்லாமே எங்கே வரணும்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வரணும். அதே மாதிரி 2 சேலரிஸ் சிமி 12,000. அப்போ சிம்மி கரண்ட் அக்கௌண்ட் 12,000. அதே மாதிரி சோனு கரண்ட் அக்கௌண்ட் ருபீஸ் 9,000. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில். இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். 2 சைடில் பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட் 1,25,550. அப்போ இதை ரேஷியோ வீதம், அதாவது ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3:1 அந்த ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுக்கும்போது சிம்மிக்கு பொறுத்த வரைக்கும் 94,162. அதே மாதிரி சோனுக்கு பொறுத்த வரைக்கும் 31,388. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரப்போகுது அவுட்டர் காலத்தில். இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் கேபிட்டல் கேட்கல, அதனால் நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் போடணும்னு சொல்லி கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அதை நான் கடைசியில் சும்மா ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்ட்னர்ஸ்க்கு கரண்ட் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் பை பேலன்ஸ் ட்ராடவுன். கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேருக்குமே கடைசியில் தான் போட சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 30,000.
அண்ட் தென் 15,000. அப்போ கடைசியில் போட்டாச்சு. பாக்கி இருக்கிறது எல்லாமே ஆசிடிஸ். டெபிட் சைடில் பொறுத்த வரைக்கும் 2 தான் வரும். ஒன்று டிராயிங்ஸ் வரும், இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். அப்போ டிராயிங்ஸும் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் போட்டாச்சு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அமௌண்ட்டும் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து கடைசியில் வரக்கூடியது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரிஸ் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஃபில்அப் பண்ணிப்போம். ஃபில்அப் பண்ணும்போது 1500, 3000, அதே மாதிரி பை சேலரி 12,000, சோனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 9,000, அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் 24,162, சோனுக்கு பொறுத்த வரைக்கும் 31,388. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி 2 சைடில் பேலன்ஸ் ஆகுது. இந்த பேலன்ஸ் ஆகிறது வந்து 2 பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது க்ளோசிங் கரண்ட் அக்கௌண்ட். க்ளோசிங் கரண்ட் அக்கௌண்ட் இதை நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணி வச்சுக்கிங்க. இதுக்கடுத்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் நான் சொன்னேன். ஃபிக்ஸட் கேபிட்டலில் வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பாட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு ஹெட்டிங்கை கொடுத்துக்கிட்டு பை சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். சிம்மிக்கு பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அமௌண்ட் 30,000, அதே மாதிரி சோனுக்கு பொறுத்த வரைக்கும் 60,000. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க. இது 2 சைடில் தான் பேலன்ஸ் ஆக போகுது. அப்போ 2 பேலன்ஸ் கேரி டவுன். சிம்மிக்கு பொறுத்த வரைக்கும் 30,000, அதே மாதிரி சோனுக்கு பொறுத்த வரைக்கும் 60,000. இது நான் கணக்கு ஒர்க் அவுட் அதாவது ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் நான் ஒர்க் அவுட் பண்ணலை. இருந்தாலும் நீங்கள் போடணுன்னா போட்டுக்குங்க, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.